பேர் கோபி. ஐயா பேசுனத அப்போதுலேருந்து கேட்டிருக்கேன். இப்போ சமயத்தில் கூட இப்போ ஒருத்தர் முஸ்லீமாக இருந்து இந்து வச்சுக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணார். அதை நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் முஸ்லீம் இந்து பிரச்சனை பண்ணார். இது வந்து அப்போவே காந்தியாரை சுட்டதை கூட அந்த ஜாதியை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் முஸ்லீமாக இருந்தார். இதேமாரி தான் அந்த பாபூர் மசீதி எடுக்கும்போது கூட இந்த பிரச்சனை தான். ஆனால் நமக்குள்ளே 3 கடவுள்கள், அதாவது 3 மதங்கள் இருக்குது. எல்லா மதத்தையும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நீங்கள் சொன்னீங்க ஒரு கடவுள் தான். அப்போது 3 மதம் இருக்கும்போது 2 கடவுள் டூப்ளிகேட். இது நம்மளே ஏற்படுத்திக்கினது தான். அது மட்டும் இல்லை, நாம் கடவுளை பார்த்ததும் கிடையாது, அவர்கிட்ட பேசியதும் கிடையாது. ஆனால் அவருடைய வரலாறை அப்படியே சொல்கிறீங்க. இவர் தான் படைச்சாரு, இவர் தான் பண்ணாருன்னு எப்படி உங்களால் அதை சொல்ல முடியுது? என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஒரு கடவுளை சொல்கிறீங்க, இந்துக்கள் ஒரு கடவுளை சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு கடவுளை சொல்கிறாங்க. உங்கள் கருத்துப்படி அவங்க 2 பேரும் கடவுள் இல்லை, அவங்க கருத்துப்படி நீங்கள் சொல்கிற ஆள் கடவுள் இல்லாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கடவுளை பார்த்ததும் கிடையாது, பார்க்காத ஒரு ஆளுக்கு வரலாறுலாம் சொல்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இது எப்படின்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நமக்கு கடவுள் பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார். நம்ம எதை பார்க்குறோமோ அதை நம்புறது, எதை கேட்குறோமோ அதை நம்புறது, எதை நுகர்றோமோ அதை நம்புறது, அது மாதிரி எதை ருசிக்கிறோமோ அதை நம்புறது, அதை எதை தொடுறோமோ அதை நம்புறது. இப்படி 5 உணர்வு இருக்குல்ல, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லக்கூடிய தொட்டறிவு, பார்த்தறிவு, கேட்டறிவு, சுவைத்தறிவு. இந்த 5 அறிவில் உள்ளதை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் பகுத்தறிவு இல்லை. அவர் என்ன செய்யற, கடவுளை பார்க்கல எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறாரு. பார்க்கறது தான் ஏற்றுக்கொள்வது ஆடு ஏற்றுக்கிறோமே, மாடு ஏற்றுக்கிறோமே. பார்த்ததை ஏற்றுக்கொள்வது என்பது ஆடு மாடு எல்லாத்துக்கும் உள்ளது. மனுஷன் என்ன செய்கிறான்னா, அந்த 5ல் கண்ணில் படுறது, காதில் கேட்குறத தாண்டி மூளை இருக்குல்ல, மூளையில் படுவதையும் ஒத்துக்கொள்வதற்கு பேர் தான் பகுத்தறிவு. கடவுளை நம்ம பார்க்கல தான், ஆனால் நம்முடைய மூளையில் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் கடவுள் இருந்து தான் ஆகணும் என்று மூளை தீர்ப்பளித்தால் அதை ஏற்றுக்கிறனுமே தவிர, நான் கண்ணால் கண்டதை தான் ஏற்றுக்கிறவேன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை, பகுத்தறிவு கிடையாது. இப்போ நம்ம உலகத்தில் என்ன செய்கிறோம், இங்கே உள்ளே உட்காந்துருக்குறோம், வெளியில் பார்த்தா அப்படியே ஒரு மேகமூட்டமாக இருக்கிறது, இருட்டறி போன மாதிரி இருக்கிறது. இங்கே உட்காந்துட்டு என்ன செய்யலாம், வானத்தில் மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதை இப்போ நம்ம பார்க்கல. எதை பார்க்குறோம், சூரிய வெளிச்சம் அப்படி மங்குறதையும் அந்த இதெல்லாம் பார்த்துவிட்டு என்ன செய்கிறோம், மேகமூட்டமாக இருக்குங்கிறோம். இந்த வெளிச்சம் குறைவதை வைத்து கொண்டு மேகமூட்டம் ஏற்பட்டுச்சுன்னு நம்புகிறோமே. மேகமூட்டத்தை நம்ம பார்த்தோம், பார்க்கல. ஆனால் மேகமூட்டம் இருக்குங்கிறதுக்கான அறிகுறியை பார்த்தோம். ஒரு அறிகுறியை பார்த்து அதற்குரிய காரியம் நடக்குதுன்னு விளங்குறது இருக்குது, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பயங்கரமாக புகை ஏறிக்கிட்டு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம், எங்கேயோ ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு, வானத்தில் பயங்கரமாக புகையை தான் பார்க்குறோம், தீயை நம்ம பார்க்கல, தீ பிடிச்சி எரிஞ்சதையும் பார்க்கல, புகையுடைய அளவை பார்க்குறோம், பயங்கரமாக தாறுமாறாக வந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம், அடே அந்த திசையில் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம விளங்கி கொள்கிறோம். அப்போ ஒன்றை வைத்து அது தொடர்பான இன்னொன்றை அறியுதல் இருக்குது பாருங்க, அது பகுத்தறிவு. பார்த்தா தான் ஏற்றுக்கிருவேங்கிறது பகுத்தறிவு கிடையாது, கேட்டால்தான் ஏற்றுக்கிருவேங்கிறது பகுத்தறிவு கிடையாது. என்னுடைய சிந்தனையில் பட்டதையும் ஏற்றுக்கொள்வேன், அதுதான் பகுத்தறிவு. இப்போ உதாரணமாக இந்த நான் பேசுகிறது மைக் இருக்கிறது, இந்த மைக்கை நான் பார்த்துட்டு என்ன செய்வேன்னு கேட்டால், இதை ஒருத்தன் தயாரிச்சிருக்கிறான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கூட அவனை நீ பார்த்தியான்னு கேட்கக்கூடாது, அவனை பார்க்க வேணாம், இதை பார்க்குறோம்ல, இதை பார்த்தா இது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது, இப்படி ஒரு பொருள் இருக்குமே, ஆனால் இதை ஒருத்தன் செஞ்சு இருப்பான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அவனுடைய ஆற்றல் எனக்கு தெரியுதுல்ல, அவனுடைய கலர் வேண்டாம் எனக்கு தெரியாமல் இருக்கும், தோற்றம் தெரியாமல் இருக்கும், விவரமானவன் தான். இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் நான் லேசாக பேசுகிறது கூட பெருசாக எடுத்து காட்டுற அளவுக்கு இதை செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் அவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆற்றல் வல்லமையை எல்லாம் இதை வைத்து கொண்டு அதை விளங்குனா இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா? அப்போ நீங்கள் இப்படி கேட்பீங்களா, நீ அவனை பார்த்தியா, நீ மைக்கத்தானே பார்த்த அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அதே மாதிரி இந்த அற்பமான ஒரு பொருள், இந்த கிளாஸ் இருக்கிறது, இதை என்ன செய்கிறேன், இதை எவனோ செஞ்சான்னு நான் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நீ செஞ்சதை பார்த்தியா, செஞ்சதை பார்க்க வேண்டியது இல்லை, இது இருந்தால் செஞ்சு தான் இருக்கணும். இப்படி ஒன்று இருந்தால் என்ன செய்யணும், ஒருத்தன் செஞ்சால் தான் இப்படி ஆகும் அப்படின்னு விளங்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் பகுத்தறிவு. அந்த அடிப்படையில் இந்த அண்ட சராசரங்களை நம்ம பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம்,
அதனுடைய இயக்கங்களை பார்க்குறோம். அப்படி நூல் பிடிச்ச மாதிரி சீரா கண்ணா பின்னாண்டு இயங்குனுச்சுன்னா ஒத்தனும் செய்யலான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இதை பார்த்தோம்னு சொன்னால் கடிவாளத்தை வைத்து கொண்டு இழுத்து கொண்டு ஒவ்வொரு வினாடி நேரமும் இயக்கி கொண்டு ஒருத்தன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த உலகம் இயங்குகிறதா, தாறுமாறாக இயங்குகிறதா? அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இயங்குகிறது. எந்த அளவுக்கு இயங்குகிறது? உதாரணமாக நம்ம 2010 இருக்கிறோம். 2020 இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எத்தனை சூரிய கிரகணம் ஏற்படும்னு இப்போ சொல்ல இயலும். நம்ம இருக்கிற 2010, 2020 வந்து எத்தனை சூரிய கிரகணம் ஏற்படும், அது எந்தெந்த ஊரில் தெரியும், எந்தெந்த ஊரில் எவ்வளவு நேரத்துக்கு தெரியும், எந்தெந்த ஊரில் முழு கிரகணமாக இருக்கும், எந்தெந்த ஊரில் ஓரளவு கிரகணமாக இருக்கும், இதை கூட இன்னைக்கு சொல்ல முடியும். 2010க்கு இல்லை 3010க்கு சொல்ல முடியும். இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு எப்போ சொல்ல முடியும்? இன்னொரு 1000 2020க்கு நான் சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டால், நம்மளில் சில பேராவது 2020 இருந்து செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் 10 வருஷம் சொல்கிறேன். நீங்கள் 10,010 உள்ளதுன்னு சொல்ல முடியும். இப்போ 2010 இருந்து கொண்டு கிபி 10,010 எத்தனை மணிக்கு சென்னையில் சூரிய மறையும்னு இப்போ சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட லேப்டாப் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லுவேன் 10,010 வந்து சூரியன் வந்து சென்னையில் இத்தனை மணிக்கு மறையும், இன்னைக்கு மறைகிறது சொல்கிற மாதிரி சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? சிஸ்டமாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அதுக்கு சீரான ஒரு வேகம் இருந்தால் தான் சொல்ல முடியும். கண்ணா பின்னாடி இருந்தால் சொல்ல முடியாது. ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறான், 40லேயே போகிறான், 39க்கு வரமாட்டேங்கிறான், 41க்கும் போக மாட்டேங்கிறான், 40 ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்கிறான்னு சொன்னால் 200 கிலோமீட்டர் அந்த ஊர் 5 மணி நேரத்தில் போயிடுவான்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்கிறோம்? 40ல் தான் போகிறான் அவன். எந்த நேரத்துலையும் அவன் கூடுறதில் குறைக்கிறது அந்த வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வேகத்தை வைத்துக்கொண்டு இந்த வேகத்தில் போனால் 5 மணி நேரத்தில் அந்த ஊரை அடைஞ்சிருவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒருத்தன் கார் ஓட்டுறான், 100க்கு போகிறான், 80க்கு வர்றான், 120க்கு போகிறான், 20க்கு வர்றான். இவன் எத்தனை மணிக்கு போய் சேருவான்? எவனும் சொல்ல முடியாது. இவன் எத்தனை மணிக்கு போய் சேருவான்? அவன் போய் சேர்ந்தது தான் உனக்குதா ஏதோ கணக்கு பண்ண இயலுமா? அப்போ ஒரு சிஸ்டம் இல்லாமல் ஒரு சீர் இல்லாமல் போனான்னு சொன்னால் அதை சொல்ல இயலாது. இன்றைக்கு இந்த உலகம் இயங்குகிறத அது எப்படி இயங்குகிறது? ஏதோ கண்ணா பின்னாண்டு அதுவாக உண்டாய் அதுவாக செதறி கொண்ட மாதிரி இருக்கிறதா? ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரே மாதிரி வேகத்தில் ஒரே மாதிரி சீராக. அக்டோபர் 2 அன்னைக்கு நீங்கள் காந்தி மண்டபம் போயிருக்கீங்களா? கன்னியாகுமரியில் காந்திக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க, மகாத்மா காந்திக்கு. அந்த காந்தியுடைய எரிச்ச சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பல் ஒரு சட்டியில் வச்சு கலசத்தில் வச்சு அங்கே வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் பல பகுதிக்கு அனுப்புனாங்க. அதில் ஒரு பகுதி எங்கே இருக்கிறது? கன்னியாகுமரியில் இருக்கிறது. அந்த அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும் அந்த சாம்பல் மீது சூரியனுடைய வெளிச்சமல்ல வெயில் படும், வெயிலே நேரடியாக படும். ஒரு ஓட்டை விட்டுருக்குறாங்க. அந்த ஓட்டை வழியாக அந்த சாம்பலில் வந்து கரெக்டாக அவருடைய நினைவு நாளில் கரெக்டாக என்ன செய்யும்? அந்த வெயில் நேரடியாக வெயிலில் படுறது நீங்கள் பார்க்கலாம். சாம்பலில் அக்டோபர் 1லையும் பார்க்க இயலாது, அதை தவிர 364லையும் பார்க்க இயலாது. அந்த அக்டோபர் 2ல் தான் பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? எப்படி கரெக்டாக அன்னைக்கு மட்டும் அது உழுவுது? அவன்கிட்ட மனுஷன்றது வேலை இல்லை. சூரியன் வந்து எந்த டைரக்ஷனில் அக்டோபர் 2க்கு இருக்குன்னு பார்க்குறான். அதுக்கு நேராக கரெக்டாக அந்த சுவரை வந்து அந்த கிராஸில் ஓட்ட போடுறான். சூரியன் அந்த மேலே உள்ள சுவர் இருக்குது பாருங்களேன், அந்த சுவரை மேலே உள்ள முகடு இருக்குல்ல, அந்த முகடை இப்படி போடாமல் அக்டோபர் 2க்கு எங்கே இருக்குதுன்னு இங்கேருந்து கணக்கு பண்ணி இந்த இடத்துல இருக்குதா, அப்போ இங்கேருந்து வருவதாக இருந்தால் இங்கேருந்து வந்து அந்த ஓட்டை எப்படி போட்டால் வரும்னு கணக்கு பண்ணி ஓட்டை போட்டு விட்டானா அன்னைக்கு மட்டும் அதுக்கு அந்த ஓட்டைக்கு நேரம் வந்து நிற்கும். அந்த ஓட்டை கரெக்டாக வெயில்படுது. இது கணக்கு பண்ணுறான. இதுலேருந்து என்ன விளங்குது? அவ்வளவு துல்லியமாக கணிக்கிற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. சூரியன் சந்திரன் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒரு 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 ஒழுங்கான ஒரு நிர்வாகி இயக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது இது தன்னால் உண்டாகலை, இது தன்னால் உண்டாகலைன்னா இதெல்லாம் தன்னால் உண்டாயிடுச்சா? இதை படைக்கிறதுக்கு ஒரு மூளை, இதை கூட ஒரு கிறுக்கம் படைச்சான ஒத்துக்குருவோமா நம்ம? இதை பார்க்கும்போது விவரமான ஒருத்தன் படைச்சான்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ அதுலேருந்து வந்து அவனுடைய ஆற்றல் வரலாறு சொல்ல இயலாது. நாங்கள் என்ன கடவுளுக்கு வரலாறு சொல்கிறோம்? கிபி 2000 பிறந்தார், அவர் அப்பா என்னார், ஆத்தா என்னார்னு நாங்கள் வரலாறு சொல்லலை, கடவுளுடைய ஆற்றலை தான் சொல்லுகிறோம், கடவுளுடைய வல்லமையை தான் சொல்லுகிறோம். அது போக அவ்வளோ வேணாம். இப்போ இந்த நவீன யுகத்தில் வந்து விஞ்ஞானிகளுடைய கருத்து என்ன? இந்த உலகம் தோன்றுவதற்கு கடவுள் தேவையா, கடவுள் தேவையில்லையா? கடவுள் தேவை, கடவுள் இல்லாமல் இந்த உலகம் தோன்றியிருக்க முடியாது என்று இப்போ உள்ள விஞ்ஞானிகள் தீர்க்கமான கருத்தை சொல்கிறார்கள்.
எப்படி சொல்கிறாங்க, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, இப்போ நம்ம நிறைய கோள்கள்லாம் இருக்கிறது, இந்த உலகம் எப்படி உருவானுச்சுன்னு கேட்டால் பலவிதமான கருதுகோள்கள் ஒவ்வொரு காலத்தையும் சொன்னார்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால், ஒரு அணுண்டா என்ன, கண்ணில் கூட காட்ட இயலாது, ஒரு கடுகுல லட்சத்தில் ஒரு பங்கு தான் ஒரு அணு. ஒரு அணு சின்ன ஒரு பொருள், அது திடீரென வெடித்தது. என்ன சொல்கிறாங்க, எப்படா அந்த சூரியன் வந்துச்சு, எப்படா பூமி வந்துச்சு, எப்படா பிற கோள்கள் வந்துச்சு, எப்படா அந்த கேலக்சிலாம் உண்டானுச்சு, இந்த பல கேலக்சிகள் சேர்ந்து எப்படி ஒரு யூனிவர்ஸாக மாறுனுச்சு, இந்த யூனிவர்ஸ் மாதிரி இன்னும் பல யூனிவர்ஸுகள் எப்படி உருவானுச்சு என்கிறத பற்றி பேசும் பொழுது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு அணுனா என்னது, ஒரு கடுகு இருக்குல்ல, கடுகு லட்சம் துண்டு போட்டுக்கிறங்க, அது எவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து திடீர்னு வெடிச்சிச்சான். வெடிச்ச உடனே அதிலிருந்து தான் பயங்கரமான சக்திகள் வெளிப்பட்டு அதில் தான் பூமி வந்துச்சான், அதில் தான் சூரியன் இருந்துச்சான், அதில் தான் சந்திரன் இருந்துச்சான், அதில் தான் செவ்வாய் இருந்துச்சான், புதன் இருந்துச்சான், வியாழன் இருந்துச்சான், சுக்கிரன் இருந்துச்சான், எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்துச்சான். இந்த கோடானு விண்மீன்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்துச்சான். இந்த ஆறு மலை கடல் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருந்துச்சான். அப்போ வந்து இப்படின்ற உடனே விஞ்ஞானி என்ன செய்யறான், இருக்க முடியாத, நம்ம அறிவு கணக்குப்படி இந்த ஒரு அணுவுக்குள்ள இவ்வளவு எப்படி இருக்க முடியும், இருக்க முடியாது. இதுக்குள்ள வந்து ஒரு 1/4 லிட்டர் இருக்குன்னா நீங்கள் ஒத்துக்குருவீங்க. இது உள்ள 500 லிட்டர் இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க, இது உள்ள 500 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா ஒத்துக்குருவீங்களா, ஒத்துக்கிற மாட்டீங்க. நான் அதையும் தாண்டி சொல்கிறேன், நம்ம கடல் இருக்குல்ல, நம்ம கடல் 7 கடலும் சேர்ந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒத்துக்குருவீங்களா, ஒத்துக்கிற மாட்டீங்க. ஆனால் இதுலேருந்து 7 கடலும் வர்றதை கண்ணால் பார்த்துவிட்டா அப்போ நமக்கு மிஞ்சி என்னமோ இருக்கிறது இதில் இல்லை. ஆனால் ஒரு நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருந்து தான் இதை உண்டாக்கி இருக்க முடியும். ஒரு சூப்பர் பவர் முதல்ல என்னென்னா அந்த அணுங்கிறான்ல, அட அந்த அணு எங்கே இருந்துடா வந்துச்சு, விஞ்ஞானி இப்போ சொல்கிறான் அந்த அணுவை கடவுள் தான் படைத்தார். கடவுளுங்கிற ஒரு கான்செப்டை ஒத்துக்கிறலன்னு சொன்னால் இது எப்படி உண்டானுச்சுங்கிறது ஆன்சர் இல்லைங்கிறான். எப்படி சொல்லப்ப எப்படி அதுக்குள்ளே இருந்துச்சு, அந்த அணு எங்கே இருந்து வந்துச்சுன்னு முதல் ஆன்சர் பண்ணு. அந்த அணுவுக்குள்ளே உலகம் எப்படி இருக்கும், நீனே அணுன்னு சொல்லிருக்கிற, அணுண்டாலே கண்ணுக்கு தெரியாத சைஸ்ன்னு வேற சொல்லிக்கிற, அது உள்ளுக்கு வந்து இந்த உலகம் உள்ளுக்கு அடங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்படிப்பா, அது ஒரு கடுகை உள்ளுக்கு இருக்க முடியாத ஒரு பொருளுக்குள்ள இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் பண்ணு. கடவுள் செஞ்சாண்ட ஆன்சர் ஓவர், கடவுள் இல்லைன்னா ஆன்சர் நகி, ஆன்சர் இல்லை, அது அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது, விஞ்ஞானத்தின்படி எடுத்துக்கொண்டாலும் கடவுள் இருக்கிறான் என்பது அதான் அறிவு. பார்த்து நம்புறதுக்கு பேர் கடவுள். இன்னும் சொல்ல போனால் அதை நல்லா நீங்கள் விளங்கி கொள்ள விரும்பினால் கடவுளை இல்லைன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்கல்ல, அவங்களோட நாங்கள் விவாதம் பண்ணணும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரோட அந்த விவாத சீடு கூட வெளியே கிடைக்கும். அவங்களோட நாத்திகளோட கடவுள் இருக்கிறாங்கிறத நாங்கள் விவாதம் பண்ணுறோம். யார்கிட்ட பண்ணுறோம், அறிவுபூர்வமாக பகுத்தறிவுபூர்வமாக சயின்டிஃபிக்காக அதுக்குரிய எவிடன்ஸுகள்லாம் மேற்கோள் காட்டி படங்கள்லாம் போட்டு காட்டி ப்ரொஜெக்டில் எடுத்து காட்டி நாங்கள் என்ன செஞ்சோம், ஆர்குமெண்ட் பண்ணணும். அந்த ஆர்குமெண்ட் முடிவில் கடவுள் இல்லைன்னு விவாதம் பண்ணாங்கல்ல, அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் கடவுள் இருக்கிறாராங்கிறது கேள்விக்குறி தான், இல்லைன்னு சொன்னவங்க இருக்கவும் செய்யலான்ற அளவுக்கு அப்படி தான் அந்த விவாதம் முடிஞ்சிச்சு. அந்த விவாத சீடி கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்பில் நீங்கள் விவாத சீடி வச்சுருப்பாங்க, அதை வாங்கி விரிவாக பார்த்துக்கிறங்க. கடவுள் இருக்கிறான்னு நம்புறது தான் அறிவு, கடவுள் இல்லைன்னா மடமை, விஞ்ஞானத்துக்கு எதிரானது என்று கூறி